ஹெல்த்தியான மாங்காய் இஞ்சி பச்சடி இல்லைனா ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸிங்க. ஈஸி ஆனால் ரொம்ப ஹெல்த்தி. அதுக்கு மாங்காய் இஞ்சியை தோல் சீவிட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து இஞ்சி ஃபேமிலியை சேர்ந்தது தான். இஞ்சி மஞ்சள் இருக்கு இல்லையா, அந்த ஃபேமிலியை சேர்ந்தது தான். ஆனால் மாங்காய் வாசனையோட அவ்வளோ அருமையாக இருக்கும். அதை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு லெமனை பிழிஞ்சுக்கோங்க. பச்சை மிளகாயை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு கடுகு தாளித்து கொட்டும்போது வதக்கிட்டு அதோட சேர்ந்து மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். ரொம்ப ஈஸியாக இருந்தாலும் இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையாவே இருக்குங்க. மலச்சிக்கல் இருக்கிறவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரீ மோஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. புற்றுநோய் கட்டி வராமல் தடுக்குதுன்னு சொல்கிறாங்க. பசியை தூண்டும், அஜீரணத்தை வந்து போக்குங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. இது மட்டும் இல்லாமல் இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. செய்யறதும் ரொம்ப ஈஸி. மாங்காய் வாசனையோட சாப்பிட்றதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்கும். இதில் பச்சை மிளகாய்க்கு பதிலாக பச்சை மிளகு சேர்க்கலாம். அதே மாதிரி லெமன் சாறு பிழியாமல் லெமனை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு அப்படி கூட மிக்ஸ் பண்ணி வச்சு நம்ம சாப்பிட்லாம். நல்லா ஊறி வரும்போது குழம்பு சாத்துக்கெலாம் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது எங்கள் அம்மாவோட ரெசிபி தாங்க. எங்கள் அம்மா அந்த மாங்காய் இஞ்சி சீசனில் கண்டிப்பாக இதை பண்ணுவாங்க. நீங்கள் இந்த மொத்தமாக செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா வச்சு சாப்பிட்லாம். வெளியில் வச்சிங்கன்னா ஒரு 3 நாள் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா 1 மந்த் கூட நல்லாயிருக்கும். பச்சை மிளகு கட் பண்ணி லெமனை கட் பண்ணி போட்டால் 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.